வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். திருகோணமலை முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கியமைக்காக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளமை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். திருகோணமலை சம்பூரில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறிய குற்றச்சாட்டில் கைதான 4 பேர் எதிர்வரும் 27ஆம் நாள் வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். திருகோணமலை முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கியவர்களை கைது செய்துள்ளமையை அருட்தந்தை மா சத்திவேல் கண்டித்துள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நாளை முன்னிட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் நினைவேந்தல் ஊர்தி பவனி முன்னெடுக்கப்பட உள்ளது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நாளை முன்னிட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் இன்றும் பல்வேறு இடங்களில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டுள்ளது. முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் எதிர்வரும் 18ஆம் நாள் நடைபெறவுள்ள நினைவேந்தல் நிகழ்வுக்கான ஏற்பாட்டு பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. முல்லைத்தீவு முறிகண்டி பகுதியில் ஆணொருவரின் சடலம் உருக்குலைந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பு இன்று 12வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் பேருந்து விபத்துக்குள்ளானதில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. தொடர்பான விரிவான செய்திகள். திருகோணமலையில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கியமைக்காக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளமைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். திருகோணமலை கட்டப்பறிச்சான் புவன கணபதி ஆலயத்தில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கிய போது அந்த நிகழ்வில் ஈடுபட்டமைக்காக 4 பேர் கைது செய்யப்பட்டமைக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளதுடன் அவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அங்கு அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், இன்று ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான ஒழுங்கு விதிகள் மீது விவாதம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த வேளையிலே நான் அந்த விடயங்களுக்குள் சென்று நாங்கள் உரையாடக்கூடிய ஒரு சூழல் இல்லை. எங்கள் தேசத்தின் மீதான ஒடுக்குமுறைகள் ஒரு எல்லையை கடந்து கொண்டு செல்கின்றது. எங்களுடைய தேசத்தின் மீது ஸ்ரீலங்கா அரசு ஒரு இனப்படுகொலையை அரங்கேற்றி 15 ஆண்டுகள் கடந்திருக்கிறது. இந்த ஆண்டு 15வது ஆண்டு. 15 வருடங்கள் கடந்து இன்று வரை படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. தொடர்ந்தும் எங்களுடைய மக்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தங்களுடைய உறவுகளை தேடி இராணுவத்தினருடைய கைகளில் ஒப்படைக்கப்பட்ட மற்றும் இபிடிபியினர் கருணா பிள்ளையான் குழுவினரால் கடத்தப்பட்டும் கைது செய்யப்பட்டும் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தங்களுடைய உறவுகளை தேடி இன்றும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையிலே வருடந்தோறும் இந்த மே 18ஆம் தேதியை முன்னிட்டு அந்த எங்கள் மீது நடந்த இனப்படுகொலையை நினைவு கூறுகின்ற விதமாக, அதற்கான நீதியை கோருகின்ற விதமாக வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற தமிழ் மக்கள் இந்த இனப்படுகொலை வாரத்தை அனுஷ்டிப்பதும், அந்த வாரத்திலே இனப்படுகொலை சார்ந்த சம்பவங்களை காட்சிப்படுத்துவதும், அந்த இனப்படுகொலை 2009 நடைபெற்று கொண்டிருந்த பொழுது உணவை ஆயுதமாக பயன்படுத்திய கோட்டாபய ராஜபக்சவும் அவருடைய அண்ணன் மஹிந்த ராஜபக்சவும் பட்டினிச்சாவுக்குள் தமிழர்களை தள்ளிய போது அந்த தமிழர்கள் உயிர் பிழைத்துக் கொள்வதற்காக அங்கே நெல் குற்றப்படுகின்ற பொழுது அந்த உமியோடு சேர்ந்து வெளியேறிய அந்த குறுநலை புடைத்து, அந்த உமியை புடைத்து அதிலிருந்து வருகின்ற குறுநலை எடுத்து அந்த குறுநலை வெறும் தண்ணீரில் போட்டு அவித்து அதை கூட பச்சை குழந்தைகளுக்கு கூட உணவாக ஊட்டி உயிர் பிழைத்த வரலாறு நடைபெற்றிருக்கின்றது. அதை நினைவு கூறுகின்ற விதமாக அந்த கஞ்சியை கொடுக்கின்ற நிகழ்வை இந்த வாரத்திலே நாங்கள் செய்வது வழமை. அந்த வகையிலே நேற்றைய தினம் திருவோணமலையிலே கட்டைப்பறிச்சான் பகுதியிலே புவன கணபதி ஆலயத்தில் அந்த கஞ்சி கொடுக்கின்ற நிகழ்வு நடைபெற்று கொண்டிருந்த பொழுது அந்த நிகழ்வில் ஈடுபட்டமைக்காக நேற்றைய தினம் இரவு எங்களுடைய கட்சியினுடைய திருவண்ணாமலை மாவட்ட உதவி செயலாளர் நவரத்தின ராசா கரிகரகுமார் 44 வயது மற்றும் வேறு பொதுமக்கள் 3 பேர், 3 பெண்கள், கமலேஸ்வரன் விஜிதா 40 வயது, கமலேஸ்வரன் தேனிலா அவருடைய மகள் 21 வயது, செல்வ வினோதன் சுஜானி 32 வயது ஆகிய 3 பெண்கள் கைது செய்யப்பட்டு மூதூர் நீதிமன்றத்திலே நிறுத்தப்பட்டு 14 நாட்கள் அவர்களுக்கு தடுப்பு காவல் வழங்கப்பட்டிருக்கின்றது. இதுதான் இந்த நாட்டினுடைய நல்லிணக்கம், இந்த நாட்டிலே மற்ற இனங்கள் மதங்களை மதிக்கின்ற சித்துவமாக இருக்கின்றது. அதுவும் ஒரு ஆலயத்திலே கஞ்சி காய்ச்சப்பட்டமைக்காக இந்த தண்டனை வழங்கப்பட்டிருப்பது என்பது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விடயம். இந்த சம்பவத்தை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். அவர்கள் 4 பேரும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். வடக்கு கிழக்கிலே நீதிமன்றங்கள்
இனவாத போலீசாருடைய கட்டளைகளுக்கு பணிந்து செயல்படுகிறதா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. போலீசார் நீதிமன்றத்திற்கு சென்று எதனை சொன்னாலும் அதனை அப்படியே நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொண்டு செயல்பட வேண்டிய அளவுக்கு நீதிமன்றங்களுடைய சுயாதீன தன்மை பறிக்கப்பட்டிருக்கிறதா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. நேற்றைய தினம் நீதிமன்றம் ஒரு உத்தரவு வழங்கியிருக்கிறது. பொதுமக்களை ஒன்று கூட்டுவதும் அவர்களுக்கு உணவுகளை கஞ்சிகள் போன்றவற்றை பரிமாறுவதும் சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தும் என்று சொல்லி போலீசார் கேட்டுக்கொண்ட தடை உத்தரவை அப்படியே வழங்கியிருக்கிறார்கள், மறுகேள்வி இல்லாமல். அப்படி என்றால் நான் கேட்கின்றேன், இந்த மாதம் உங்களுடைய வெசாக் மாதம், இந்த மாதத்திலே நீங்கள் தன்சல உணவு வழங்குகின்ற செயல்பாடுகளை நீங்கள் தடுத்து நிறுத்த சொல்லி போலீசார் போய் நீதிமன்றங்களிடம் கேட்பார்களா? அதற்கு நீதிமன்றங்கள் தடை உத்தரவு வழங்குமா? அப்போ இது தமிழர்களுக்கு ஒரு நீதி, சிங்களவர்களுக்கு ஒரு நீதி. பௌத்தர் வழிபாடுகளை முன்னிட்டு தெருவுக்கு தெரு ஒரு கோடி இடங்களிலே நீங்கள் உணவுகளை வழங்குகின்ற நிகழ்வை செய்கிறீர்கள். அதை நீங்கள் தடுத்து நிறுத்துவதற்கு தயாராக இருக்கிறீர்களா என்ற ஒரு கேள்வியை கேட்கின்றேன். இந்த இனவாத செயல்பாடுகளை நீங்கள் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்வதோடு, எங்களை பொறுத்தவரையிலே இந்த இனப்படுகொலை, தமிழ் மக்கள் மீது நடைபெற்ற இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும். அதற்காக இலங்கை ரோம் சாசனத்திலே கையொப்பமிட வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்குள் முடக்கப்பட்டு இருக்கின்ற பொறுப்புக்கூறல் விவகாரம் உடனடியாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய ஆணையாளரால் ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர் நாயகத்திற்கு பாரப்படுத்தப்பட்டு சர்வதேச குற்றவியல் நடவடிக்கைகளுக்காக அது கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றோம். முடிக்கிறேன். இங்கே கடந்த வாரம் நான் உரையாற்றியது தொடர்பாக வெளிநாட்டு பிரதி அமைச்சர் கௌரவ தாரக பாலசூரிய அவர்கள் தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்திருந்தார். ஆனால் நான் அவரிடம் கேட்டுக்கொள்ள விரும்புகிற விடயம், உண்மை நல்லிணக்க ஆணைக்குழு தொடர்பாக, அவர்களுடைய ஆணைக்குழு உருவாக்கம் தொடர்பாக அவர்கள் தாங்கள் தொடங்குவதற்கு முன்னர் நாங்கள் குறை சொல்ல முற்பட்டதாக அவர் ஒரு கவலையை வெளிப்படுத்தி இருந்தார். தாரக பாலசூரிய அவர்கள் ஒரு நல்ல மனிதர், அவர் ஒரு இனவாதமற்றவர் என்பது எங்களுக்கு தெரிந்த ஒரு விடயம். ஆனாலும் இந்த சிஸ்டம் ஒரு பொழுதும் எங்களுக்கு நீதியை தராது. எங்களை பொறுத்தவரையிலே இந்த உள்ளக பொறிமுறைகள் எதனையும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணையை எங்களுக்கு வேண்டும் என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி. திருகோணமலை சம்பூரில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறிய குற்றச்சாட்டில் கைதான நால்வரும் எதிர்வரும் 27ஆம் நாள் வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். திருகோணமலை சேனையூர் பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சி பரிமாறிய நால்வருக்கு விளக்கமறியல் நீடித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கைது செய்யப்பட்ட நால்வரையும் எதிர்வரும் 27ஆம் நாள் வரை விளக்கமறியலில் வைக்க மூதூர் நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறிய குற்றச்சாட்டில் 3 பேரும் மாணவி ஒருவருமாக 4 சம்பூர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருந்தனர். குறித்த கைது நேற்றிரவு திருகோணமலை சேனையூர் பகுதியில் நடைபெற்றிருந்தது. சம்பவத்தில் மாணவி உட்பட 3 பெண்களும் ஆண் ஒருவரும் கைது செய்யப்பட்டு சம்பூர் காவல்துறை நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் 40 அகவையுடைய கமலேஸ்வரன் விஜிதா, 22 அகவையுடைய மாணவியான கமலேஸ்வரன் தேமிலா, 40 அகவையுடைய செல்வ வினோத்குமார் சுஜானி மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் திருகோணமலை மாவட்ட பிரதி செயலாளரும் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினருமான 43 அகவையுடைய நவரத்னராஜா ஹரிஹரகுமார் ஆகியோராவர். முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களை நினைவுகூரும் முகமாக நேற்றைய நாள் சேனையூர் பிள்ளையார் ஆலயத்தில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறும் நிகழ்வு பொதுமக்களால் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையிலேயே இவர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலையில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கியவர்களை கைது செய்துள்ளமே அருட்தந்தை மா சக்திவேல் கண்டித்துள்ளார். திருகோணமலை சம்பூர் பகுதியில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கஞ்சி வழங்கிய நிகழ்வு ஏற்பாட்டாளர்களை கைது செய்தமை தொடர்பில் சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருட்தந்தை மா சக்திவேல் கண்டனம் வெளியிட்டுள்ளார். இவரால் இன்று வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: உப்பு கஞ்சி பகிர்வதோடு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் ஆரம்பித்திருக்கையில் சம்பூர் காவல்துறையினர் கஞ்சி பருகுதலை தடுப்பதற்காக மூதூர் நீதிமன்றில் தடை உத்தரவு பெற்றிருப்பதோடு நிகழ்வு ஏற்பாட்டாளர்கள் என இதுவரை 4 கைது செய்துள்ளனர். மக்கள் ஒன்று கூடுதல் மூலம் தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளது என காரணம் காட்டியுள்ளனர். இது கோவிட் காலத்தில் பயன்படுத்திய சொற்றொடராகும். இதனையே மீண்டும் நினைவேந்தலை தடுத்து நிறுத்தும்
ஆயுதமாக கையில் எடுத்திருப்பது இறந்தவர்கள் மற்றும் கொல்லப்பட்டவர்களை நினைவுகூரும் அடிப்படை உரிமையை மறுக்கும் செயலாகும். சம்பூர் காவல்துறையினரின் இத்தகைய அராஜக செயலை அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பு வன்மையாக கண்டிப்பதோடு எதிர்வரும் விசாக பண்டிகையின் போது அதே தொற்றுநோய் அபாயத்தை காரணம் காட்டி விசாக பண்டிகை நிகழ்வுகளை தடுத்து நிறுத்துவார்களா என கேட்கின்றது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கஞ்சி பகிர்வு காரணமாக இதுவரை கைது செய்யப்பட்டுள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் திருகோணமலை மாவட்ட உதவி செயலாளர் ஹரிஹரகுமாரையும் சமூக செயற்பாட்டாளர்களையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். இத்தகைய கைதுகளால் நீதியை தடுத்துவிட முடியாது என்பதை உறுதியாக கூறுகின்றோம். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் தொடர்பில் நாம் முல்லைத்தீவு காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரியோடு உரையாடிய போது சாதகமான பதிலளித்தமை மகிழ்ச்சியே. இவ்வாறு காவல்துறையினரும் நடந்து கொள்ள வேண்டும் என கேட்கின்றோம். உப்பு கஞ்சியை சுதந்திரமாக குடிக்க விடு என்னும் மக்களின் நீதி குரலை, அரசியல் குரலை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலின் 15வது ஆண்டிலாவது சர்வதேசத்தின் காதுகளுக்கு எட்டிவிட வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பு எனவும் அருட்தந்தை மா சக்திவேல் குறிப்பிட்டுள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நாளை முன்னிட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் நினைவேந்தல் ஊர்தி பவனி முன்னெடுக்கப்பட உள்ளது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் முன்னெடுக்கப்படும் நினைவேந்தல் ஊர்தி பவனி நாளை ஆரம்பமாக உள்ளது. நாளை காலை 8 மணி அளவில் ஆரம்பமாகும் ஊர்தி பவனியானது தாயகத்தின் பல்வேறு இடங்களுக்கும் மக்களின் வணக்கத்திற்காக சென்று எதிர்வரும் 18ஆம் நாள் காலை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் முற்றத்தை சென்றடைந்து நிறைவு பெறவுள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் தெரிவித்துள்ளனர். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நாளை முன்னிட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் இன்றும் பல்வேறு இடங்களில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டுள்ளது. முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை நினைவேந்தல் நாளை முன்னிட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் மேற்கொள்ளப்பட்டு வரும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வுகள் இன்று யாழ்ப்பாணம், திருநெல்வேலி, நல்லூர் மற்றும் வல்வெட்டித்துறை ஆகிய இடங்களில் நடைபெற்றுள்ளன. யாழ்ப்பாணம், திருநெல்வேலி தபால்பட்டி சந்தி மற்றும் திருநெல்வேலி சந்தை முன்பான பகுதிகளிலும், நல்லூர் மேற்கு பகுதியிலும், வல்வெட்டித்துறை நீதிதேவி சனசமூக நிலையம் முன்னான பகுதி மற்றும் வல்வெட்டித்துறை பகுதிகளிலும் இக்கஞ்சி வழங்கும் செயற்பாடுகள் நடைபெற்றுள்ளன. இந்நிகழ்வுகளில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டு மக்களுக்கு கஞ்சியினை வழங்கி வைத்துள்ளனர். முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் எதிர்வரும் 18ஆம் நாள் நடைபெறவுள்ள நினைவேந்தல் நிகழ்வுக்கான ஏற்பாட்டு பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை நினைவு முற்றத்தில் எதிர்வரும் 18ஆம் நாள் நடைபெறவுள்ள நினைவேந்தல் நிகழ்வுக்கான ஏற்பாட்டு பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் ஏற்பாட்டு குழுவால் இதன் ஆரம்ப நிகழ்வுகள் நேற்று முன்னாள் முள்ளிவாய்க்காலில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தவத்திரு அகத்தியர் அடிகளார் மற்றும் அருட்தந்தை மா சக்திவேல் ஆகியோரின் பங்கு பெற்றுதலுடன் நடைபெற்ற இந்நிகழ்வின் போது பெரும்பாலான மக்கள் கலந்து கொண்டு சிரமதான பணிகளை மேற்கொண்டிருந்தனர். அத்துடன் எதிர்வரும் 18ஆம் நாள் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவு முற்றத்தில் நடைபெறும் 15வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு குறித்து தவத்திரு அகத்தியர் அடிகளார் அங்கு வைத்து ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்தார். மௌனித்த செய்தி இன்றுடன் 15 ஆண்டுகள் நிறைவு பெறுகின்றது. தமிழ் தேசியத்தின் நம்பிக்கையில் உறுதி கொண்டு தமிழர் விடுதலை போராட்டத்தின் வடிவங்களை மாற்றி தொடர்ந்தும் விடுதலைக்காக ஈழத் தமிழினம் பயணிக்கின்றது என்பது விடுதலையின் மீது கொண்ட பேரவாவின் பிரதிபலிப்பு. ஈழத் தமிழினத்தின் நீதி வேண்டிய பயணமும் தொடர் போராட்ட முன்னெடுப்புகள் நீதியின் கதவை எப்போதுமே தட்டிக்கொண்டே இருக்கப் போகிறது. மனித உரிமை காவலர்கள் என்று மார்தட்டிக் கொள்பவர்களின் வெள்ளை சாயம் தமிழின படுகொலையில் வெளுக்கத் தொடங்கி தற்போது காசாவில் அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கும் பலஸ்தீன படுகொலையில் கட்டங்கட்டமாக அப்பட்டமாக தோலுரிக்கப்படுகின்றது. மனித உரிமை சாசனத்தை ஒரு கையிலும் கொலை கருவியை இன்னொரு கையிலும் கொண்டு ஜனநாயகம் போதிப்பவர்களின் அபத்தம் ஊதாகரமாக வெளிக்கிளம்புகிறது. ஈழத்தமிழினம் நினைவுகளை மட்டும் ஆயுதமாக்கவில்லை, விடுதலை கனவினை நம்பிக்கை இயங்கியலாக்கி இலக்கு நோக்கி பயணிக்கின்றது. நீதிக்கான தொடர் தேடலும் ஓர் ஆயுதமே என்பதை ஆர்மேனியா தொடக்கம் பலஸ்தீனம் வரைக்கும் விடுதலை போராட்டங்களின் வரலாறு நமக்கு சொல்லித் தருகின்றது. பேரவலத்தை நினைவு கூறுவதற்கு அப்பால் தமிழினம் விடுதலைக்காய் தியாகித்தவர்களின் நினைவுகளை சுமந்து பயணிக்கின்றது. முள்ளிவாய்க்கால் ஒரு பேரவலத்தின் குறியீடு மட்டுமல்ல, அடக்குமுறை எதிர்ப்பின் நம்பிக்கையின் குறியீடு.
முல்லைத்தீவு முருகண்டி பகுதியில் ஆணொருவரின் சடலம் உருக்குலைந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு முருகண்டி பகுதியில் ஆணொருவரின் சடலம் ஒன்று உருக்குலைந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த சடலமானது இன்றைய நாள் முருகண்டி பிள்ளையார் ஆலயத்தை அண்மித்த பகுதியில் உள்ள ஆட்களற்ற காணியொன்றில் இருந்து மீட்கப்பட்டுள்ளது. அத்துடன் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்ட ஆண் தொடர்பில் இதுவரை எந்த தகவலும் கிடைக்கப்பெறாத நிலையில் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மாங்குளம் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பு இன்று 12வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பு இன்று 12வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதனால் அரச பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களின் கல்வி நடவடிக்கைகள் மற்றும் ஆவண காப்பு நடவடிக்கைகளுக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருந்ததை அவதானிக்க முடிந்தது. யாழ் பல்கலைக்கழகத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகளின் பங்கேற்புடன் கவனஈர்ப்பு பேரணி ஒன்றை இன்று முன்னெடுத்திருந்தனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக பிரதான வாயிலின் ஊடாக ஆரம்பமான ஆர்ப்பாட்ட பேரணி ராமநாதன் வீதியூடாக பரமேஸ்வரா சந்தி வரை முன்னெடுக்கப்பட்டது. அங்கிருந்து பல்கலைக்கழக நுழைவாயிலை சென்றடைந்து அங்கு ஆர்ப்பாட்டமும் நடாத்தப்பட்டது. ஒரு சாதகமான பதிலை எதிர்பார்த்து நிற்கின்றோம். அந்த சாதகமான பதில் கிடைக்கும் பட்சத்தில் நாங்கள் வேலைக்கு திரும்பக்கூடியதா இருக்கும். ஆனால் இதை விட்டு எமது கோரிக்கைகளை நிராகரிக்குமாக இருந்தால் இன்னும் பல காலங்கள் முடக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். இனி சர்வதேச செய்திகள். இந்தோனேசியாவில் பேருந்து விபத்துக்குள்ளானதில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தோனேசியாவின் மேற்கு ஜாவா மாகாணத்தில் பேருந்து விபத்துக்குள்ளானதில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். பட்டமளிப்பு விழாவிற்காக மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்று இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து பல மகளூந்துகள் மற்றும் உந்துருளிகள் மீது மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் 53 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் பட்டமளிப்பு விழாவுக்காக பயணித்த மாணவர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. விபத்து ஏற்படுவதற்கு முன்னர் பேருந்தின் பிரேக் செயலிழந்திருக்கலாம் என அந்நாட்டின் வீதி பாதுகாப்பு காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டதுடன் சம்பவம் தொடர்பில் விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சர் செர்ஜி ஷோய்கு பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உக்ரைன் மற்றும் ரஷ்யாவிற்கு இடையிலான போர் 2 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வருகின்ற நிலையில் இந்த போரில் இரு நாடுகளும் மாறி மாறி தாக்குதல்களில் ஈடுபட்டு வருகின்றன. உக்ரைனுக்கு எதிரான தாக்குதலில் ரஷ்ய படையினர் தொடர்ந்து முன்னேறி வருகின்ற நிலையில் செர்ஜி ஷோய்கு பதவி நீக்கம் செய்யப்பட்டு அவருக்கு பதிலாக புதிய பாதுகாப்பு அமைச்சராக ஆண்ட்ரி ஃபெலோசோவ் முன்மொழியப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உக்ரைன் மீதான படையெடுப்பு தொடங்கியதில் இருந்து ஜனாதிபதி விளாடிமிர் புடின் மேற்கொண்ட மிக முக்கியமான படை மறுசீரமைப்பு இதுவென தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இதனுடன் செர்ஜியை தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலாளராக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் நியமித்துள்ளதுடன் செர்ஜி ஷோய்கு புடினின் நீண்டகால நண்பர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.